வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது தேமுதிக. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார் பிரேமலதா விஜயகாந்த். நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பத்தின் பேரிலேயே முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம். திமுக கூட்டணியில் இணைந்தது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிற தேசிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வது உறுதி. பழம் நழுவி பாலில் விழுந்திருப்பதாக திமுகவுடனான கூட்டணி குறித்து பிரேமலதா கருத்து. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என்றும் கருத்து. தன் வாழ்நாள் முழுவதும் திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த். மக்கள் விரோத திமுகவுடன் இன்று தேமுதிக இணைந்ததை ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்றும் தமிழக பாஜக சாடல். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு உடனடி தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் ஸ்டாலின் என்றும் சாடல். எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்க ஒன்றுபடுவோம் என்று தனது ஆதரவாளர்களுக்கு சசிகலா அழைப்பு. வரும் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்காக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று அழைப்பு விடுத்த சசிகலா. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்தார் மூத்த அரசியல் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். அரசியல் என்பது மக்களுக்கானது, தனி ஒருவனுக்கானது அல்ல என்று பேட்டி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாடு வர இருப்பதாக தகவல். மார்ச் 1 மதுரை, 7 வேலூர், 11ஆம் தேதி திருச்சி, தஞ்சாவூரில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொள்கிறார்.
வேலூர் பள்ளிக்குப்பம் பகுதியில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் நடப்பட்ட பந்தக்கால். மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் தொண்டர்கள் பங்கேற்பு. நீங்க அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துங்களேன் சார். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் தூசி சிதறும் விதமாக கட்டுமான பொருட்கள் மற்றும் கட்டுமான கழிவுகளை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கட்டுப்பாடு. காற்று மாசு ஏற்படுத்தும் விதமாக வாகனங்களை இயக்கினால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 மீனவர்கள் 4 படகுகளுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ பார் வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மயிலாப்பூர் அருகே முண்டகக்கண்ணியம்மன் கோவில் ரயில் நிலைய லிப்டில் சிக்கிய பயணிகள். லிப்டை உடைத்து 11 பேரையும் போராடி மீட்ட தீயணைப்புத் துறையினர். லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பு. வருகின்ற 25ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் நாளை முதல் 45 நாட்களுக்கு மாற்றம். கிளாம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடக்கம். அதிகாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். இந்தியாவில் இன்ஸ்டாகிராம், எக்ஸ், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்க திட்டம். மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக டெல்லியில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி.
நார்வே பிரதமர் ஜோனஸ் கர்ருடன் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு. செமிகண்டக்டர், பசுமை தொழில்நுட்பம், கடல் சார்ந்த துறைகளில் கூட்டாண்மையை விரிவுபடுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. ஆண்டு ஒன்றுக்கு இந்திய மாணவர்கள் 10,000 பேருக்கு விசா வழங்கப்படும் என அறிவித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். பிரதமர் நரேந்திர மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் பல்நாடு பகுதியில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம். 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.5 பதிவு என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தகவல். சிந்து நதியை தொடர்ந்து ரவி நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை தடுக்க இந்தியா திட்டம். கத்துவா மற்றும் சம்பா மாவட்ட வறட்சியை போக்க புதிய அணை கட்டப்படும் என்று காஷ்மீர் அமைச்சர் அறிவிப்பு. போதை பழக்கங்களால் வரும் நோய்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் வழங்க முடியாது. முன்னாள் ராணுவ வீரர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெதர்லாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 17 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி இந்தியா அசத்தல். T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து காயம் காரணமாக இலங்கை அணி வீரர் பத்திரானா விலகல். தில்ஷன் மதுசங்கா மாற்று வீரராக விளையாடுவார் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. ரஞ்சி டிராபி தொடரில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜம்மு காஷ்மீர் அணி. பெங்கால் அணியை 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி புதிய சாதனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.